அன்பு உறவுகளே, நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு ஒரு விசித்திரமாக இருந்தது. எப்படி என்று சொன்னால், நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நான் ஒரு காட்டுப் பகுதியில் ஒரு கடை வைத்திருப்பது போலவும், அவ்வப்போது அந்த கடையில் வந்து வேலை செய்துவிட்டு செல்வது போலவும் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த காட்டுப் பகுதியில் என் கடை அமைந்திருக்கும் தோரணை எது என்று சொன்னால், கடை அண்டர் கிரவுண்டில் இருக்கு. நான் மேல் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பேன். ஏன்னா என்ன வேலை என்று தெரியவில்லை. வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது அந்த வழியாக மறுநாள் கடை கடைக்கு வரும் பொழுது, அந்த கடைக்குள் ஒரு யானை குட்டி பள்ளத்துக்குள், கடை அண்டர் கிரவுண்டுக்குள்ள தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படியோ விழுந்து நிக்கிது. அப்படியே மறிக்கிட்டு நிக்கிது யானை குட்டி. நான் அதை என்ன பண்றேன்னாக்க, எடுத்து நம்மளால வெளியில விட முடியாது இல்லையா? அதனால நான் வந்து சரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட யார்கிட்டயா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கும்போது, அப்புறம் கடையை நான் யானைக்குட்டியை உள்ளே போட்டு மூடிட்டு கடையை சாத்திட்டு நான் போயிடுவேன். போகும் பொழுது அந்த காட்டு பகுதியில் கடை எதிர்ப்புறம் பள்ளக்காட்டு, அந்த கரையோரம் பெரிய பெரிய மரங்கள். மரம்னா ஒரு 3 ஆள் சேர்ந்து கட்டி பிடித்தா கூட பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய மரங்கள். ஒரு ருசியா இருக்கு. மிக அடர்த்தியான காட்டுப்பகுதி. அங்க யாராவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கண்மையில தென்பட்டா சொல்லிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இதுல சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்போது பள்ளத்தாக்கு கீழே 2 ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு பெரிய யானைய விரட்டிக்கிட்டு இருக்காங்க. விரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த யானை வந்து மேல ஏறுறதுக்கு முயற்சி செய்யுது, ஏற முடியல. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த குட்டி வந்து இந்த யானையோட தான் இருக்கும் போல் இருக்கு. இதுதான் தாய் யானை. இதை அந்த ஆபீசர்கிட்ட சொல்லிடணும்னு சொல்றதுக்குள்ளாட்டியும் ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, கீழே நின்றுக்கிட்டு அந்த யானைய, அதாவது பாருங்க, யானைய நம்ம மேட்டுல தூக்கி விடுறதுக்கு அவரு ஹெல்ப் பண்றாரு கையை வச்சு. முடியுமா அது? ஆனா கனவுல இது நடக்குது. அவரு அந்த மாதிரி கையை வச்சு தள்ளி தூக்கி விடுறாரு அந்த யானைய. தூக்கி விடும் பொழுது அவரு இன்னொரு ஆபீசர் சொல்றாரு, போயிருங்க அங்கிட்டு, யானை வரப்போகுது, மேலதான் வரப்போகுது, போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு யானை மேல வரப்போகுதுங்க. டக்குன்னு பயந்து நான் என்ன பண்றேன், சைக்கிள இந்த பக்கமா தள்ளிட்டு போனா கூட வேகமா போயிடலாம்ல, பதஷ்டத்துல இந்த பக்கமா நின்றுட்டு தள்ளிக்கிட்டு போறேன். வேகமா போக முடியல, சைக்கிள் வேகமா போக முடியல. ஐயோ யானை வந்துருமே என்னன்னு சொல்லிட்டு திரும்ப வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த பக்கமா வந்து தள்ளிட்டு ஓடுறேன். ஓடும் பொழுது ஒரு பெரிய மரம். பெரிய மரம்னா, அதான் நான் சொன்னேன்ல, 3 ஆள் சேர்ந்து கட்டி பிடிச்சாதான் அந்த மரத்தை கட்டி பிடிக்க முடியும், அவ்வளோ கனம் உள்ள மரம். கரெக்டா நான் போகும்போது அழகா அப்படியே முறிஞ்சு அப்படியே சாஞ்சிருது வேரோட. அதை பார்த்துட்டு நான் என்ன பண்றேன், பின்னாடி வந்துட்டு ஒரு மரத்துக்கிட்ட நின்றுறேன். அதுக்கு இடையில அந்த யானையும் வந்துடுது. யானை வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த யானை வந்து நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு மரத்து சைட்ல ஒளியிறேன். அந்த யானை என்னைய பார்த்துருச்சு. அந்த யானை ஏற்கனவே பதஷ்டத்துல ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த எண்ணெயை பார்த்த உடனே, ஆக நம்மளை பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், மரம் விழுந்துருச்சு தப்பிக்க முடியாது அந்த பக்கமா. அந்த நேரத்துல நான் என்ன பண்றேன், தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். டக்குன்னு வந்து அந்த யானை என்னை போட்டு மிதிச்சு கொண்டுருச்சு. என்னை கொண்டுருச்சு, யானை கொண்டுருச்சு. இதுதான் நேற்று இரவு நடந்த ஒரு கனவு. இந்த கனவுக்கு ஏதாவது விளக்கம் இருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சவங்க. இப்படியெல்லாம் கனவு வருது. காட்டுப்பகுதியில கடை வைக்க முடியுமா? கடை வைக்கிற மாதிரி வருது. ஒரு யானையை கை வச்சு தள்ளி மேட்டை தள்ளி விட முடியுமா ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர்னால? கனவுல அது தோணுது. நான் போய்கிட்டு இருக்கும்போது சைக்கிள் இந்த பக்கமா போற மாதிரி வருது. இது வருது, அவ்வளோ பெரிய மரம் வேரோட சாஞ்சி விழுந்து என்னால அந்த பக்கம் போக முடியல. நடக்கு, தப்பிக்க முயற்சி செய்ய அந்த யானை கரெக்டா என்னை வந்து கொள்ளு. இது கனவு. இதற்கு ஏதாவது
தெரிஞ்சவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க.